ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த மாதத்தில் எத்தனை சாட்சிகள்! கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நாம் வெள்ளிக்கிழமைகளிலே நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறார். முதலாவதாக எங்களுடைய சபையிலே நடந்த ஒரு அற்புதத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆசீர்வாத ஜெப கூட்டத்திலே ஒரு சகோதரி அவர்கள் கால்களில் ஏற்பட்ட பலவீனத்தை குறித்து என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கவும் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக நான் ஜெபித்து அவர்களை ரிப்போர்ட் எடுங்கள், ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர்களும் போய் ஃபுல் ஸ்கேன் எடுத்து பார்த்தார்கள். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு ஆச்சரியம், ஒரு பிரச்சனை இல்லை என்று சொன்ன உடனே பாருங்கள், ஒரே வாரத்திலே முற்றிலுமாக சுகம் கிடைத்தது என்று சொல்லி அந்த சகோதரி என்னிடத்தில் சாட்சி சொன்னார்கள். அதே போல் சென்னை பகுதியிலிருந்து ஒரு குடும்பத்தினர், அவர்கள் அநேக மாதங்களாக குடும்ப ஆசீர்வாத ஆராதனை ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் கர்ப்பத்தின் கனிக்காக என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் அவருடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரர் என்னிடத்தில் அவருடைய வியாபாரத்துக்காக ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். அவர்கள் வியாபாரத்துக்காக ஒரு மெஷின் வாங்க வேண்டும், கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய் மெஷின் வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை கடனில் வாங்கி ஒரு சில மாதங்கள் கடனும் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த மெஷின் வாங்கி அந்த கம்பெனியில் கொண்டு போகும் பொழுது அடியனை ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். நானும் என்னுடைய சகோதரரும் போய் ஜெபித்தோம். அவர் கடந்த மாதத்தில் சாட்சி சொன்னார். என்னவென்று சொன்னால், 4 மாதங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய் கடனை அந்த வியாபாரத்தின் மூலமாகவே அடைக்க கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னார். இப்படி அநேக சாட்சிகள், கடன் பிரச்சனையிலிருந்து, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுகிறதிலிருந்து, வியாதி போராட்டம் என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் ஒரு சிலர் இன்னமும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இன்னமும் அற்புதம் நடந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி அநேக பேர் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மறவாதிருங்கள், நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த மே மாதத்திலே அடியேன் அமெரிக்க தேசத்தில் ஊழியத்திற்காக நான் கடந்து செல்கிறேன். ஆனாலும் வெள்ளிக்கிழமைகளிலே உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். உங்களுடைய ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுடைய தொலைபேசி மூலமாகவோ எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு தந்தார். அதை பகிர்ந்து கொண்ட பொழுது அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொன்னார்கள். நான் ஆவியானோடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் ஏற்கனவே இதே வார்த்தையை பேசியிருக்கிறேனே என்று சொல்லி கர்த்தர் சொன்னார், நான் காட்டுகிற வார்த்தையை நீ பேசு என்று சொல்லி. ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து இந்த வாக்குத்தத்த வசனம் வருகிறது. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த 4 காரியத்தை நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னால், போராட்டம், இது தண்ணீர் என்று சொல்லும் பொழுது ஒரு போராட்டத்தை குறிக்கிறது. நீ போராட்டத்தின் பாதையிலே போகும் பொழுது அநேக பேருக்கு கேட்கிற கேள்வி, என்னோடு கூட யார் இருப்பா? இந்த வாழ்க்கை என்ற போராட்டத்தில் யார் என்னோடு கூட இருப்பா என்று சொல்லி அநேகம் பேருக்கு கேள்வி உண்டு. கர்த்தர் சொல்லுகிற, நான் உன்னோடு கூட இருப்பேன். வேதத்தில் யோசேப்பை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட போராட்டத்தின் நேரத்தில், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, வாழ்க்கை என்ற போராட்டத்தின் வழியே கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அல்லது கல்லூரி ஏதோ ஒரு விதமான ஒரு தேர்வில் எனக்கு நல்ல ஜெயம் கிடைக்குமா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்க நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடும் என்னோடும் கூட
இருப்பார். நான் திரும்பி பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது திடீரென்று சொல்லி எனக்கு ஒரு வியாதி போராட்டம். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், இந்த சிக்கன் குனியா என்று சொல்லுகிற வியாதி பரவி கொண்டிருந்த நேரம். எனக்கு அப்படிப்பட்ட வியாதி வந்தது நிமித்தம் சரீரத்திலே ஒரு பெரிய சோர்வு. நான் தண்ணீரை தாண்டி கடந்து போக முடியுமா என்று சொல்லி நான் மிகவும் கவலையோடு ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தேன். அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. அது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு. அதை எழுதும் பொழுது என்னுடைய சரீரத்தில் ஒரு பலன் இல்லாமல் நான் உணர்ந்தேன். ஆனால் என்னுடைய ஆச்சரியத்திற்கு மற்ற பாடத்தை காட்டிலும் எந்த பாடத்தில் நான் ரொம்ப சோர்வாக இருந்தனோ அந்த பாடத்தில் நல்ல ஜெயத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் தண்ணீரை கடக்கிறது உண்மைதான், போராட்டத்தின் பாதையில் போகிறது உண்மைதான். ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த போராட்டத்தின் காலத்தில் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், எந்தவித போராட்டத்தையும் ஜெயிக்க அவர் பலன் தர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். 2வது சொல்லப்படுகிறது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீருக்கும் ஆறுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அதனுடைய வேகம் குறைவாக காணப்படும். ஒரு சிலர் 12ஆம் வகுப்பை நான் தாண்டி விட்டேன், இப்பொழுது எனக்கு திருமண வாழ்க்கை இருக்கிறது, குழந்தை ஆசீர்வாதம் இருக்கிறது, அநேக காரியங்கள் எனக்கு முன்பாக. ஆறுகள் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையினுடைய வேகத்திலே வருகிற அந்த எதிர்பார்ப்புகள் அந்தந்த காலம் கடந்து போகிறது போல காணப்படலாம். இன்றைக்கு என்னுடைய காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது, ஆறுகளைப் போல வேகமாக போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீங்களா? நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. தண்ணீரை கடப்பதற்கு நமக்கு பலன் வேண்டும். ஆறுகளில் நம்ம என்ன செய்து விடக்கூடாது என்று சொன்னால், அது நம்மை புரட்டி போட்டு விடக்கூடாது. அதுதான் தண்ணீரிலே நடப்பதற்கும் ஆற்றிலே கடந்து போகிறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஆறுகள் என்று சொல்லும் பொழுது அது மனுஷனை புரட்டி போட்டுவிடும். அந்த 2ஆம் பகுதி, வாழ்க்கையினுடைய 2ஆம் பகுதி மிகவும் கடினமான ஒரு பகுதி. அந்த காலகட்டத்தில் தான் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். அந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். பாருங்கள், அந்த 2வது காலகட்டம்தான் யோசுவாவுக்கு வந்த காலகட்டம். முதல் காலகட்டத்தில் யோசுவாவுக்கு போராட்டம் இல்லை என்று இல்லை. அவர் மோசையோடு கூட இருந்த பொழுது மிக கடினமான காரியங்களை செய்தவர் தான். ஆனால் மோசே அவரை விட்டு விலகி போன உடனே ஒரு பெரிய ஒரு வெறுமை, அதுதான் ஆறுகள் அவரை புரட்டி போடுகிற ஒரு அனுபவத்தின் காலகட்டம். அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த மே மாதத்தில் தண்ணீரை கடக்கும் பொழுதாக இருக்கட்டும், ஆறுகள் அதிலே நீங்கள் கடந்து போகும் பொழுது அவை உன்னை புரட்டி போடாதபடிக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் உதவி செய்வார். அடுத்து 3வது சொல்லுகிறது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் அக்கினிக்கு ஒரு சில சென்டிமீட்டருக்கு பக்கத்தில் போவதற்கு முன்பாகவே எரிந்து மனுஷன் சாம்பலாகி விடுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் காலகட்டத்தில் அக்கினியை போல போராட்டம் நம்ம நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில், அந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அது உன்னை வெந்து தணிந்து போக விடாது. காரணம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள் அக்கினியிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை உணர்ந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்தில் நான் 3ஆம் கட்டத்தை எட்டிவிட்டேன். ஐம் இன் த 3rd ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் இந்த கட்டத்தில் எனக்கு அநேக பலன் தேவை, அநேக மனதைரியம் தேவை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து 3ஆம் கட்டத்தில் உள்ள போராட்டம் மிக கடுமையாக காணப்படும். அக்கினியிலே வேகாதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மே மாதத்தில் அக்கினி என்று சொல்லும் பொழுது லிட்ரலாகவும் சொல்லலாம். என்னவென்று சொன்னால், அடிக்கிற வெயில். இந்த மாதத்தில் வெக்கை நிமித்தம் போராட்டம் இராது. ஆமேன். கர்த்தர்
உங்களை குளுமையான காலகட்டத்தில் கொண்டு வருவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கடைசியாக ஒரு காரியம், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இன்றைக்கு அக்கினிக்கு அருகிலே வாழ்கிறது போல் அநேகம் பேருடைய வாழ்க்கை போராட்டத்தின் உச்சகட்டம். என்னை அழித்து விட வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அநேக பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வது பாஸ்டர் என்று சொல்லி ஒரு சிலர் கேள்வி கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆமானை போல அநேகம் பேர் உங்களை கொன்று தீர்க்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தில் அந்த அக்கினி உன்னை பற்றாது, தொட முடியாது. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆமானுடைய திட்டங்கள் மொர்தெக்காயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்ட அதே தூக்கிலே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். அதே போல் உங்களை அழிக்க நினைக்கிற போராட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அவர்கள் அழிந்து ஒன்றுமில்லாமல் போகும்படியாக மனுஷன் அல்ல, தேவன் செய்வார். ஏனென்று சொன்னால் யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இந்த மாதத்தினுடைய போராட்டம் அவருடைய கரத்தில் கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு நீதி வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு குழந்தை ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு திருமண ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பலப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபம் எதற்காக என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன போராட்டம் இருக்கிறதோ அந்த போராட்டத்திலிருந்து இந்த ஜெபம் உங்களை விலக்கி பாதுகாக்கும். இந்த ஜெபத்தை என்னோடு கூட நீங்கள் செய்யுங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய வேத வசனம் சொல்லியிருக்கிறது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஆறுகள் ஆண்டவரே எங்களை புரட்டி போடாது. ஆண்டவரே, அக்கினி வழியாக நாங்கள் கடந்து போனாலும் அது எங்களை தொட முடியாது, எங்களை அழிக்க முடியாதப்பா. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை நீ தருவீராக ஆண்டவரே. அநேக ஆண்டுகளாக திருமண தடையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு திருமண காரியங்களில் கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, யாராவது உங்களை அழித்து விடுவோம் என்று சொல்லி திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, அவர்கள் வைத்திருக்கிற வலையில் அவர்களே விழுவார்களாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஆமானுடைய ஆண்டவரை சதி திட்டங்கள் பொய்த்து போவதாக, அகித்தோப்பேல்களினுடைய ஆலோசனைகளை ஆண்டவரை பைத்தியமாக்கி போடுவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வாதாடும். பரத்திலிருந்து ஆண்டவரே நீர் பூலோகத்தில் வந்த பொழுதே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து, அதே போல் இந்த மே மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஜெயத்தை காண வேணுமாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருந்து தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொடுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பொருளாதாரத்தின் மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.